ஸ்ரீமத் பாகவத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஸ்லோகம், நிரபேக்ஷம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்சனம் பிரஜாம்யஹம் நித்யம் பூயயே தனுங் அங்கிரபிஹி அப்படின்னு சொல்லி சொல்றார். இது உத்தவனுக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகம். கிருஷ்ணன் என்ன சொல்றார் அப்படின்னா, பக்தனை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாமெல்லாம் பகவானை பின்பற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் பகவான் சொல்றாரு அனுவ்ரஜாம்யஹம் அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் பக்தனை பின்பற்றுகிறேன். ஏன் பின்பற்றேன் அப்படின்னா, பூயேத அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த உலகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக பக்தனை பின்பற்றுகிறேன். எப்படி தூய்மைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா, அங்கிரி ரேணுபிகின்னு சொல்லி சொல்றார். பக்தனுடைய பாத தூளை எடுத்து இந்த உலகத்தை தூய்மைப்படுத்துறேன்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்போ பகவான் இந்த உலகத்தை எப்படி தூய்மைப்படுத்துறார் அப்படின்னா, பக்தர்கள் மூலியமா தூய்மைப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ எல்லாரும் நம்ம ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி சொல்றோம், இல்லைன்னா கிருஷ்ண பகவானுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஜெய் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? என்ன வெற்றி? பகவானுக்கும் பிரபுபாது என்ன வெற்றி கிடைச்சது? எங்கேயாவது போருக்கு போனாங்களா? என்ன ஏதாவது தேர்தலில் நின்னாங்களா? என்ன வெற்றி கிடைச்சது அவங்களுக்கு? எதுக்காக ஜெய் சொல்றோம்? என்ன அர்த்தம் அப்படின்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம எல்லாரும் விளையாண்டுருப்போம், ஓடி பிடிச்சி விளையாடுவோம் இல்லையா? ஸோ ஓடி பிடிச்சி விளையாடும் போது ஒருத்தன் துரத்திட்டே வருவான், ஒருத்தன் பின்னாடி ஓடுவான். போய் அவனை தொட்டுட்டோம் அப்படின்னு என்ன சொல்லுவான்? நீ ஜெயிச்சிட்ட, நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சிட்டேன், நீ அவுட்டு, நான் வின்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே போல இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு ஓடி பிடிச்சி விளையாண்டு நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஆத்மா பகவான் கிட்ட ஓட முயற்சி பண்றான். பரமாத்மா என்ன பண்றாரு? இந்த ஆத்மாவுக்கு பின்னாடியே துரத்திட்டே போறாரு. எப்படியாவது இவனை பிடிச்சிடலாம்னு சொல்லி துரத்திட்டே போறாரு. இந்த ஆத்மாக்கள் என்ன பண்றாங்க? எப்படி நீ பின்னாடி வந்தாலும், எவ்வளவுதான் என் கூடயே வந்தாலும், இந்த ஆத்மா ஓடிக்கிட்டே இருக்கான். ஸோ ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு? பகவான் வந்து நம்மள பிடிச்சிடறாரு. பிடிச்சப்ப நம்ம என்ன சொல்றோம்? பகவான் கிட்ட ஜெய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப கிருஷ்ண பகவானுக்கு ஜெய், பிரபுபாதுக்கு ஜெய் அப்படின்னு ஏன் சொல்றோம்? நம்மள பகவான் என்ன பண்ணிட்டாரு? தோற்கடிச்சு அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய இதயத்தை கைப்பற்றிட்டார் அப்படின்னு அர்த்தம். இப்ப திருடன் வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை எப்படி பிடிப்பாங்க? செக் போஸ்ட் வச்சிருவாங்க இல்லையா? எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் வச்சு தான் அவனை பிடிப்பாங்க. ஸோ அது போல பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் செக் போஸ்ட் வச்சிருக்காரு. அந்த செக் போஸ்ட் தான் யாரு? சாதுக்கள். ஸோ வாழ்க்கையில் நம்ம எந்த கட்டத்தில் போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சாது கிட்ட, ஏதாவது ஒரு பக்தன் கிட்ட மாட்டணும் அப்படின்னா அவங்கள உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அது போல இன்னைக்கு ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த உலகம் முழுக்க நிறைய செக் போஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு. செக் போஸ்ட் சொல்லி சொல்லலாம், இல்ல இந்த உலகத்தில் நாம் ஏங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பாலைவனத்தை போல இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நாம் வந்து தங்கி இளைப்பாறுவதற்கு ஒரு நல்ல இடத்தை வந்து உருவாக்கி கொடுத்தது ஸ்ரீல பிரபுபாத் சொல்லி சொல்லலாம். ஸோ உலகமே ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஒரு வீட்டை கட்டினார் சொல்லி சொல்றோம். ஸோ நம்ம நேரம் அதிகமா இல்லாதனால நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட கேட்கிறாங்க, பிரபுபாத் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் சொல்லி கேட்கிறாங்க, உங்களை எது ரொம்ப திருப்திப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கார். முதல் முறை சொல்றார், உங்களுக்கு எதை திருப்திப்படுத்தும் சொல்லி கேட்கும்போது, நிறைய புஸ்தக விநியோகம் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப திருப்தி கொடுக்கும் சொல்லி சொல்றார். அடுத்த முறை நிறைய புக்கெல்லாம் வித்துட்டு கொண்டு போய் சொல்றாங்க, பிரபுபாத் நாங்கள் வந்து இத்தனை புக்கு வித்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புக் ஸ்கோர் நிறைய சொல்றாங்க. அவங்க நினைச்சாங்க பிரபுபாத் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களை புகழ்ந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிரபுபாத் சொன்னாரு, உங்களை எது திருப்திப்படுத்தும் இப்ப அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா ஸ்கோர் அட்டன் பண்ணியாச்சு, அவர் சொன்ன ஸ்கோர் கிடைச்சிருச்சு. இது ஈஸியா பண்ணிடலாம், புக்கு விற்கிறது எல்லாரும் பண்ணிடலாம் இல்லையா? அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. அது வந்து சொல்றாங்க பிரபுபாத் இப்ப திருப்தி அடைஞ்சிருவான்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த பிரபுபாத் சொல்றாரு, அடுத்த ஸ்டெப் கொண்டு போறாரு. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்னது? எப்ப நீங்க கிருஷ்ணரை விரும்புறீங்களோ, இஃப் யூ லவ் கிருஷ்ணா ஐ வில் பி மோர் ஹாப்பின்னு சொல்லி சொன்னார். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லையா? புக்கு விற்கிறது யார் வேணா கொண்டு போயிட்டு வித்துட்டு பணம் வாங்கிட்டு வந்துடலாம். கிருஷ்ணரை விரும்புறது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஏன்னா கிருஷ்ணரை பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. தெரியாத நபரை எப்படி விரும்புறது இல்லையா? அப்படி இருக்கும்போது கிருஷ்ணரை விரும்புறது அப்படின்ற அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போனார். சரி, பக்தர்கள் என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் கிருஷ்ண பக்தியை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு பிரபுபாத் இருந்த காலத்துக்கு இன்னைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அன்னைக்கு தனியா வீடெல்லாம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் வரோம் ஜென்மாஷ்டமிக்கு, இன்னைக்கு 2 நாள் இங்க பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. கோயில் ஒரு வீடு மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு இல்லையா? இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கோம், சேவெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் இந்த சமயத்துல இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்த வாரம் கூட தேவையாது. இன்னைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னாவே யாரும் இருக்க மாட்டோம் இல்லையா? கோயில்ல ஒரு ஈக்காக்கா கூட இருக்காது. ஸோ அப்படி அன்னைக்கு கிடையாது. பிரபுபாதர் இருந்த காலத்துல வீடே இதுதான். நீ பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி, கிரகஸ்தனா இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்தான், சன்னியாசி, யாரா இருந்தாலும் கோயில தங்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாம் கோயில தங்கிட்டு இருக்காங்க. காலைல மங்களாத் அட்டன் பண்றாங்க, குரு பூஜை அட்டன் பண்றாங்க, கிளாஸ் கேட்கறாங்க, வெளில எல்லாரும் சேர்ந்து புஸ்தக விநியோகம் பண்றாங்க, ஹரிநாம் பண்றாங்க, சேர்ந்து பிரசாதம் சாப்பிட்றாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, மறுபடியும் சாயந்தரம் ப்ரோக்ராம் அட்டன் பண்றாங்க.
ஆனந்தமான வாழ்க்கையை கொடுத்தார். எல்லாத்துக்கும் சாத்தியம் கிடையாது. ஸோ பக்தர்கள் என்ன பண்ணாங்க, கிருஷ்ணரையும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது ஸ்டெப்பையும் முடிச்சிட்டாங்க. இப்போ போய் பிரபுபாதர் கேட்குறாங்க, பிரபுபாதம் உங்களை எது திருப்திப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரபுபாத் இப்போதான் இன்னும் கஷ்டமான விஷயத்த சொல்லி போய் கொடுக்குறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா இதுதான் எனக்கு திருப்தி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த 3வது விஷயம் என்ன தெரியுமா, if you can cooperate and push this mission I will be very happy சொல்லி சொன்னார். ஏன்னா பகவான் மேல கூட பக்தியை வளர்த்துக்கலாம், பகவான் மேல கூட அன்பை வளர்த்துக்கலாம், பகவான் மேல கூட மரியாதையை வளர்த்துக்கலாம். ஆனா யார் மேல மரியாதை வராது, பக்தர்களுக்குள்ளார மரியாதை வராது. பக்தர்களை பார்த்தா நமக்கு அவங்களை கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணாது. ஏன்னா பக்தனை பார்க்கும்போது நம்மள மாதிரி தான் இருக்கான், நம்மளை விட இன்னும் கேவலமாக இருப்பான் போல இருக்கேவன், இவனுக்கு ஒன்றும் பக்தியில் ஒன்றும் தெரியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தாழ்மையாக பார்த்து பார்த்து எல்லார் மேலே துவேஷத்தை வளர்த்துக்கிட்டு நாம் பக்தர்களுக்கு செய்யக்கூடிய அபராதத்தினால என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக போகுது, இந்த ஒற்றுமை இல்லை அப்படின்னா அங்கே கலிபுருஷன் உள்ள வர போறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போ கலிபுருஷன் உள்ள வந்துட்டானோ அங்கே பக்தி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதனால ஸ்ரீல பிரபுபாத் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இலக்கை கொடுத்துருக்கார். அந்த இலக்கை தான் கடைசியாக சொல்லி கொடுத்துட்டு போனார். இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் சொன்னார், இஃப் யூ கேன் ஸ்டே டுகெதர், கோஆபரேட் அண்ட் ப்ரீச் அண்ட் புஷ் திஸ் மிஷன் ஐ வில் பி வெரி ஹாப்பின்னு சொல்லி சொன்னார். ஸோ இதுதான் நம்முடைய மிகப்பெரிய டாஸ்க். இன்னைக்கு நிறைய பேர் வரோம், நிறைய காரியங்களை பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல குழி வெட்டிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த பக்கம் கொஞ்சம் வெட்டுறது, அந்த பக்கம் ஒரு வெட்டுறது, அந்த பக்கம் கொஞ்சம் குழி வெட்டுறது, தண்ணி கிடைக்காது. எல்லாரும் சேர்ந்து 100 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல குழி வெட்டணும் அப்படின்னா உள்ள தண்ணியை ரொம்ப சீக்கிரமா எடுத்துடலாம். அது போல நம்முடைய எண்டவர்ஸ், நம்முடைய முயற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக, எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது பக்திக்கு நிறைய பேரை கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட செயல்பாட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது கிருஷ்ண பக்தியை மக்களை ஈர்க்கக்கூடியதா இருக்கும். ஸோ அதுதான் நேற்று நம்ம பார்த்தோம். எல்லா பக்தர்களும் ஏதோ ஒரு வகையில் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாங்க, ஏதோ ஒரு வகையில் மக்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுக்க முயற்சி பண்ணாங்க. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஒரு முறை சொல்றார், ஒரு நியூஸ் பேப்பர்ல கிருஷ்ணரை திட்டி எழுதியிருக்காங்க. அவர் என்ன சொன்னாரு, அந்த எஸ்ஏல எத்தனை முறை கிருஷ்ணான்னு சொல்லியிருக்காங்க என்றான்னு சொல்லி சொல்றாரு. அந்த எஸ்ஏல 30 முறை சொல்லியிருக்காங்க. சொன்ன பின்னாடி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்றார், ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவன் திட்டினால் என்ன பண்ணியிருக்கான், கிருஷ்ணோட பேர் அதிகமாக சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்படி நம்ம ஆச்சாரியர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் மக்கள் என்ன பண்ணும், கிருஷ்ண பக்திக்கு இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் கூட்டம் சேர்ந்துடும் இல்லையா. கூட்டம் சேர்த்தது பெரிய விஷயமா என்ன, இங்க ஒரு சினிமா ஸ்டாரை கூப்பிட்டோம் அப்படின்னா மதுரையே கிளம்பி வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி பண்ணாம நான் என்ன பண்ணோம், கிருஷ்ணரை மட்டுமே மையமாக கொண்டு ப்ரோக்ராம் நடத்தணும். ஸோ கிருஷ்ணருக்காக மட்டும் வரக்கூடிய மக்கள் தான் தேவை இல்லையா. ஏதோ நம்ம மேஜிக் ஷோ பண்றோம், இல்ல மக்களுக்கு இது கிஃப்ட் ஃப்ரீயா கொடுக்குறோம், இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஏமாற்றி அவங்கள மெஸ்மரைஸ் பண்ணி நம்ம மக்களை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா அது பிரயோஜனம் கிடையாது. கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணரின் வழியாக என்ன பண்ணணும், நேற்று நம்ம இந்த நிகழ்ச்சியை கொண்டாடணும். நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ வந்தவங்க எல்லாருக்குமே இப்போ என்ன இருக்கு, கொஞ்சம் ஒரு சின்ன விதை ஒன்று அப்படிங்கிறது அவங்க இதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கு. பக்தி அப்படின்ற விதை விதைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ணும், அந்த விதைக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கணும். அப்படியே விட்டீங்கன்னா மக்கி போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணும், வந்த மக்களை மறுபடியும் நம்ம என்ன பண்ணும், சந்திச்சு அவங்கள மறுபடியும் கிருஷ்ண பக்தி கொண்டு வர முயற்சி பண்ணும். இதை செஞ்சோம் அப்படின்னா இதுதான் ஸ்ரீல பிரபுபாதருக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கும். ஸோ கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், பக்தர்களுக்குள்ளார நல்ல கோஆபரேஷன் இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து சேவை பண்ணும். எனக்கு இது வேண்டாம், எனக்கு இவரை பிடிக்காது, இவர் எதிரி அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா பக்தர்களுக்குள்ளாரே ஒற்றுமை இல்லை அப்படின்னா நாம் எங்க போய் பகவானை நேசிக்க போறோம். ஸோ ஸ்ரீல பிரபுபாத் கொடுத்த 3வது படி தான். இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது ஸ்ரீல பிரபுபாதை திருப்திப்படுத்தும். ஸ்ரீல பிரபுபாத் வியாச பூஜை மகா மகோத்சவ் கி